இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக தலைப்பு பகுதிகளுக்குள்ளே செல்லலாம். தலைப்பு பகுதிகளே தினம்தோறும் அந்த நாளினுடைய சிறப்பு அம்சங்களை தலைப்பாக எடுத்து கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல்தான் இன்றைய தினமும் நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் எதிர்ப்பு தினமாக பார்த்தோம். இன்றைக்கு உலக மனித உரிமைகள் தினமாக இருக்கிறது. எனவே இந்த மனித உரிமைகளை பற்றி தான் கதைக்க போகிறோம். ஏனென்றால் மனித உரிமைகள் மீறப்பட்ட ஒரு இனத்திலே இருக்கக்கூடியவர்கள், மனித உரிமைகள் மீறப்பட்ட ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய நாங்கள் அதை பற்றி கதைத்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் மனித உரிமைகளால் பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள்லாம் இருக்கிறோம். இன்று வரைக்கும் மனித உரிமைகளுக்காக போராடி கொண்டிருப்பவர்களாகவும் நாங்கள்லாம் இருக்கிறோம். வாழும் உரிமை கூட இல்லாமல் ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களாகத்தான் இருப்பார்கள். கருத்து சுதந்திரம் இல்லை, பொது வழியில் நடமாடும் சுதந்திரம் இல்லை என்று பல சுதந்திரங்கள் எங்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கும் பொழுது உரிமைகளை அடகு வைத்து விட்டு இருக்கக்கூடிய இனமாக இருக்கக்கூடிய நாங்கள் மனித உரிமைகளை பற்றி கதைத்தியாக வேண்டும். அது எங்களுடைய அரசியல்வாதிகள் நன்றாக கதைப்பார்கள். தேர்தல்கள் வரும் பொழுது அதுகளை பற்றி நிறைய விடயங்களை கதைப்பார்கள். ஐநா பேரவை வரும் பொழுது அறிக்கைகள் பல விடுவார்கள். அவற்றோடு அது போய்விடும். ஐநாவினுடைய மனித உரிமை மாநாடுகள் எல்லாம் வரும் பொழுது எங்களுடைய தேர்தல் என்ற அரசியல்வாதிகள் எல்லாம் கடுமையான அறிக்கைகளை விட்டு மனித உரிமைகளை பற்றி கொண்டாடுவார்கள். அதோடு அவர்களுடைய கதைகள் காட்டிலே பறந்துவிடும். இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா யுத்தங்களிலும் மனித உரிமைகள் மீறப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அதற்கு எல்லாம் எதிராக பல நாடுகள் குரல் கொடுக்கின்றன, பல உலக ஸ்தாபனங்கள் குரல் கொடுக்கின்றன. ஆனால் இந்த நாட்டிலே மீறப்பட்ட மனித உரிமைகள் பற்றி யாருமே குரல் கொடுக்கவில்லை. ஏனென்றால் பல நாடுகள் சேர்ந்துதான் அந்த மனித உரிமை மீறலை இங்கே நடாத்தி இருக்கிறார்கள் எனும் பொழுது யாரும் தங்களை தாங்களே குற்றவாளிகளாக ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு திராணியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது மனித உரிமைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு இனம் இந்த இடத்திலே மனித உரிமைகள் பற்றி கதைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் இருக்கிறது. அதற்கு முதல் செல்வதற்கு முன்னதாக இந்த ஒரு பல்கலைக்கழக மாணவியாக கார்த்தியாயினிடம் கேட்டுவிட்டு வருவோம். என்றால் அவரால் இந்த வரலாறுகளை கூறக்கூடியவர். சொல்லுங்கள் கார்த்தியாயினி. நிச்சயமாக இந்த மனித உரிமைகள் தினம் அப்படி என்று பார்க்கின்ற பொழுது 1948 டிசம்பர் மாதம் 10 மனித உரிமைகள் அனைத்துலக பேரறிக்கை நாள் அப்படி என்றுதான் முதல்ல இந்த நாள் இருந்திருக்கின்றது. அனைத்து உலக மக்களுக்காகவும் மனித உரிமை சட்டங்கள் இயற்றப்பட்டு அது அனைவருக்கும் பொதுவானது அப்படி என்ற ஒரு பேரறிக்கையாக 1948 இந்த நாள் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் 1950 டிசம்பர் மாதம் 10 இருந்துதான் ஐநாவின் மூலம் இந்த நாள் மனித உரிமைகள் அனைத்துலக மனித உரிமைகள் நாளாக பிரகடனப்படுத்தப்பட்ட நாள். அதிலிருந்து இன்றைய வரைக்குமே இந்த நாளை டிசம்பர் 10 கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். பொதுவாக மனித உரிமைகள் அப்படி என்று சொல்லிக்குள்ள அடிப்படையில் என்னவென்று சொன்னால் ஒரு தனி மனிதன் தானும் வாழ வேண்டும், பிறரையும் வாழ விட வேண்டும் என்பதுதான் மனித உரிமைகள்னா அடிப்படை. எனக்கான உரிமைகள் மட்டும் கிடைத்தால் போதும் என்ற ஒரு திருப்தியோடு வாழ்வது மட்டும் கிடையாது, என்னை சார்ந்தவர்களையும் வாழ விடுவதுமே மனித உரிமைகளுக்குரிய அடிப்படை விடயமாகத்தான் இருக்கிறது. அப்ப தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதாது, பிறரையும் வாழ வேண்டும், அவர்களுக்குரிய உரிமைகளையும் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதுதான் அடிப்படையில் மனித உரிமைகளாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இனம் சார்ந்து, மதம் சார்ந்து, பாலினம் சார்ந்து, நிறம் சார்ந்து, மற்றது கௌரவம், மதிப்பு இப்படி என்று அவர்களுக்குரிய உரிமைகள் எல்லாம் அவர்களை கிடைக்க பெறுதலே இந்த மனித உரிமை நாளினுடைய அடிப்படை துணைப்பொருளாக இருக்கிறது. இப்ப நாங்கள் அப்படி என்று சொல்லிக்கொள்ள எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் மனித உரிமைகள் எனவே எங்களுடைய ஹரிஹரன் குறிப்பிட்டது போன்று மனித உரிமைகள் மீறப்பட்ட ஒரு இனம் மனித உரிமைகளை பற்றி பேசுவது என்பது ஒரு சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் இதில் துக்ககரமான விடயம் என்னவென்று சொன்னால் இன்றைய வரை அவர்களுடைய மனித உரிமை நிலைநாட்டப்படவில்லை அப்படி என்பதுதான் ஒரு துயரகரமான விடயம். அப்படி இருக்கல இன்றைய நாள்ல இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்குல இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக இன்று ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற போகின்றது. அதற்கு மக்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். இப்ப சர்வதேச மனித உரிமைகள் தினத்துல நாங்கள் இன்றைய வரைக்கும் இவ்வளவு காலமாக எங்களுடைய மனித உரிமைகளுக்காக போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். ஒவ்வொரு பேரவையிலும் குற்றவாளிகள், சர்வதேச குற்றவாளிகள் குற்றவாளி கூண்டில் நிலைநிறுத்தப்படுவார்கள் என்று முன்வைக்கப்படுகின்றது. அவர்கள் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டாலும் அது சிறிது காலத்தில் அந்த குற்றங்களே காணாமலாக போகின்றது. கொஞ்ச நாள்ல அந்த குற்றவாளிகளும் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கேக்குள்ள ஐநா அப்படி என்று ஒரு பெரும் பேரவை மீதான ஒரு நம்பிக்கையை குறித்த இனம் இழந்து கொண்டு வருகின்றது. அது இழந்துவிட்டு பல காலம் ஆயிட்டது. இப்படி ஒரு சமாதான பேரவை என்று பல நாடுகள் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த பேரவை மீதான நம்பிக்கை அற்ற ஒருவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை தாண்டி எத்தனை பேரவை வந்தாலும் எங்களுக்கான உரிமை மீறல்களுக்கான குரல்களும்
குற்றவாளிகளுக்கான சரியான தண்டனைகளும் நிலைநாட்டப்படாது என்றவாறு எத்தனை இன்று அமெரிக்க தூதுவர்களாக இருக்கட்டும் ஒவ்வொருவர் இனிவரப் போகின்ற ஐநா பேரவையில் நாங்கள் இது பற்றி கலந்துரையாட போகின்றோம், இது பற்றின குற்றப்புலனாய்வுகள் இடம்பெறப் போகின்றது என்றாலுமே அதன் மீதான நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். உண்மையில் அடிப்படையில் ஒரு மனிதனை வாழ்வதற்கான உரிமைகளை ஒரு அரசாங்கம் வழங்க வேண்டும். அரசாங்கம் வழங்க மறுக்கின்ற பொழுது உரிமைக்கான குரல்களாக அந்த மக்கள் கிளந்தெழுவார்கள். அதற்கு பெரிய உதாரணம் எல்லாம் தேவையில்லை. அண்மையில் எங்களுடைய நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புரட்சியே பார்க்கலாம். நாங்கள் எல்லாம் புத்தகத்தில் தான் பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி எல்லாம் படித்திருந்தோம். இப்படி இருக்கக்குள்ள எங்கட நாட்டிலேயே பெரிய ஒரு புரட்சி ஒன்று இடம்பெற்று இந்த அரசியல் அமைப்பையே கலைத்து மக்கள் தங்களுக்கான ஒரு அரசை உருவாக்கி கொண்டார்கள். அந்த அரசு வினைத்திறனானதா வினைத்திறனற்றதா என்பதுக்கு அப்பாற்பட்டு நாட்டில் தங்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்றது, தங்களுக்குரிய அத்தியாவசியங்கள் கிடைக்கப் பெறவில்லை என்கின்ற பொழுது மக்கள் குறித்த அரசுக்கு எதிராக கிளந்தெறுவது என்பதுதான் நாங்கள் வரலாற்றிலும் பார்த்திருக்கிறோம், எங்களுடைய நடைமுறை காலங்களிலும் பார்த்த ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்கக்குள்ள ஒரு இனம் தனக்கான உரிமை கிடைக்கப்பெறவில்லை, கல்வி சார்ந்தும் மருத்துவம் சார்ந்தும் தன்னுடைய வாழ்வதற்கான உரிமை பறிக்கப்படுகின்றது என்கின்ற பொழுது அது கிளர்ந்தெழுவது என்பது ஒரு சாதாரணமான விடயம். இது நாங்கள் மட்டுமல்ல, இது ஒரு விலங்குகளுக்குள்ளேயே இடம்பெறக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது தன் உரிமைக்காக கிளர்ந்தெழுந்த இனம் என்பது ஒரு பல நாடுகளால் தடை செய்யப்பட்டதாகவும் பல நாடுகளால் வியப்பாக பார்க்கக்கூடியதாகவும் இருந்தால் அது அந்த இனத்தின் பிழை அன்று என்றும் இனி வரக்கூடிய அரசியல் அமைப்புகள் அதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்னர் இருந்தே எங்களுக்கான அடிப்படை உரிமைகள் நிலைநாட்டப்படுகின்றது என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் குரல் கொடுத்ததாகத்தான் இருக்கின்றது. இது வெறும் நாடளாவிய ரீதியில் மட்டுமன்றி சமூக ரீதியில் மட்டுமன்றி எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அது ஒரு பல்கலைக்கழகங்கள் என்கின்ற பொழுது உங்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் அங்கே குரல் கொடுக்கத்தான் வேண்டும். பாடசாலை என்கின்ற பொழுது உங்களுக்கான வாய்ப்புகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த சமூக மட்டத்தில் தேர்தல் காலங்களில் பல பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய பல பொதுமக்களுக்காக எதிர்கால நலத்திட்டங்கள் என்று வரிசைப்படுத்தி செய்யக்கூடிய நலத்திட்டங்களை செய்ய முன்வராத பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு எதிராகவும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டியவர்களாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய உரிமைகளை இன்னொருவர்கள் நிலைநாட்டுவார்கள் அப்படி என்று நம்பிக்கொண்டிருந்த காலம் எல்லாம் கடந்து விட்டது. எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டும் என்ற நிலைதான் சமகாலத்தில் இருக்கின்றது. ஹரிகரன், நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது இந்த மனித உரிமைகளை பற்றி பேசும் பொழுது இந்த எங்களுடைய நாட்டிலே அகிம்சை, காந்தியை அகிம்சையாக கொண்டு அகிம்சை ரீதியிலே சுதந்திரத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்திய இராணுவம் இங்கே அவர்களுக்கு ஒரு அகிம்சை வகுப்பை நாங்கள் எடுத்திருந்தோம். அவர்கள் பிறகு அமைதிப்படை என்றதிலே இங்கே இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைத்து விட்டும் சென்றிருந்தார்கள். அப்படியும் இலங்கையிலே மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டி வந்தவர்கள் எங்களுடைய மனித உரிமைகளை பறித்து விட்டு சென்ற கதைகள் பல இருக்கின்றன. இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கும் எங்களுக்குள்ளே எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, திட்டமிடப்பட்ட குடியேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எங்களுடைய கடல் வளங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கும் மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த இனம் தன்னை இந்த மனித உரிமை மீறல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளப் போகிறது என்பது இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. அதற்காக நாங்கள் அனுப்பி வாக்கு வங்கிகளுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவ்வளவு காலமும் அதை செய்தார்களா என்றால் இல்லை. பாராளுமன்றத்தில் பக்கம் பக்கமாக வாசித்து விட்டு வந்திருக்கிறார்களே தவிர அவர்களால் ஏதாவது ஒன்று வினைத்திறனாக நடந்தால் இத்தனை 15 வருடங்கள் தாண்டி யுத்தம் முடிந்து இன்றைக்கு வரைக்கும் மனித உரிமை மீறல்கள் தான் இங்கு நடந்தது என்பதை நிரூபிக்க முடியாமல் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பல நாடுகள் தனித்தனியாக நிரூபித்திருக்கின்றன இலங்கையில் நடந்தது மனித உரிமை மீறல்களான. ஆனால் இன்னும் பல நாடுகள் அப்படி அல்ல என்று, அது பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்று இன்னும் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு இலங்கையை விட்டு பல தமிழர்கள் புலம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், அகதிகளாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் இங்கே வாழ முடியாத சூழ்நிலை என்றுதான் அவர்கள் வெளிநாடுகளிலே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். 90களில் இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்களும் இங்கே வாழ முடியாத சூழ்நிலை மனித உரிமை மீறல்கள் என்று கூறித்தான் இங்கிருந்து புலம்பெயர் நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்றிருந்தார்கள். எனவே இந்த மனித உரிமைகள் தினத்திலே நாங்கள் என்ன கூறிக்கொள்கிறோம் என்றால் எங்களுடைய இன்றைய புதிய மாற்றத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் குறைந்தது எங்களுடைய மனித உரிமைகளை உள்நாட்டில் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அதை தாண்டி இன்றைக்கு வெளிநாடுகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யுத்தங்கள், இன்றைக்கு பல யுத்தங்களிலே பல மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கீகரிக்கப்படாத ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவது என்று பல மனித உரிமை மீறல்களால் பல குழந்தைகள் எங்கள் நாடுகளிலே எவ்வாறு பல பெண்கள், பல குழந்தைகள், பலர்
எங்கள் கண்முன்னே செத்து மடிந்தார்களோ அதே போல் இன்றைக்கும் பல நாடுகளிலே செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அமைப்புகள் மீதான நம்பிக்கை பொதுமக்களுக்கு குறைவடைந்து கொண்டுதான் வருகிறது. ஆனாலும் மற்ற நாடுகள் மீது இந்த அமைப்புகள் காட்டும் கரிசரணை இலங்கை மீது தமிழினத்தின் மீது காட்ட மறந்துள்ளார்களா அல்லது வேணுமென்றே மறைத்துள்ளார்களா என்பது இன்றைக்கு வரைக்கும் புரியாத ஒரு புதிராகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பது இன்றைக்கு கூட அண்மையிலே இந்த நினைவேந்தல் என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளான விடயமாக மாறி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கமே அதை தெளிவுபடுத்தியது. நினைவேந்தல் என்பது ஒரு இனத்தினுடைய அடிப்படை மனித உரிமையாக இருக்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய அடிப்படை மனித உரிமையாக இருக்கும் பொழுது அதை தடுக்க முடியாது என்று கூறினார்கள். எனவே மாற்றத்துக்கான அரசாங்கத்திடம் சில மாற்றங்கள் தென்படுகிறது, அது வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம். எனவே எங்களுடைய மனித உரிமைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனித உரிமைகள் மீறப்படும் சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிரான குரல்களும் வலுவடைய வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம். நிச்சயமாக இப்படி இருக்கின்ற பொழுது இந்த மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இன்று வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படுகின்ற வடக்கு கிழக்கு மக்கள் இணைந்து முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படி என்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் என்று ஒன்று இடம்பெறப் போகின்றது. உண்மையில் தங்களுடைய உறவுகளுக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது அப்படி என்பதைத்தான் அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் அதை வைத்து தங்களை விளம்பரப்படுத்துவதும் மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்றுக்கொண்டு தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மறப்பதும் என்பது ஒரு சாதாரணமாக விடயமாக இந்த வடக்கு கிழக்கில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இதை நினைத்து நாங்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு இல்லை. அப்படி யாராவது ஒருவர் அவர்களுக்காக பொழுது 3 தசாப்த காலமாக இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னர் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன கதி நேர்ந்தது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் உள்ளக பொறிமுறைகள் மீதான நம்பிக்கை இழந்து பல காலம் ஆகிவிட்டது. தங்களினுடைய உறவுகள் திரும்பி வருவார்கள் அல்லது அவர்கள் இறந்து விட்டார்களா இல்லையா என்பது கூட தெரியாமல் உள்ளக பொறிமுறைகள் மீது இருந்த நம்பிக்கைகள் எல்லாம் இழந்து இப்பொழுது சர்வதேச பொறிமுறைகளின் பால் அவர்களுடைய நம்பிக்கையும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டங்களும் சர்வதேச பொறிமுறைகளின் கவன ஈர்ப்புகளை பெறுவதற்காகத்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கைக்குள்ள இந்த உள்ளக பொறிமுறை என்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசமைப்பாக இருக்கட்டும், ஆனாலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய ஆட்சியின் பால் இப்பொழுது இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை ஆற்றும் நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் என்றவாறெல்லாம் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய விடயங்களில் இங்க இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் என்பது அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் அரசியல் அமைப்பு மாறி இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளக பொறிமுறை மீது நம்பிக்கை தன்மை என்பது குறைவாகவே இருக்கின்றது. காரணம், அதற்கு முன்னர் அமைக்கப்பட்டிருந்த அரசமைப்புகள் அவர்களும் ஒரு நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளை கூறியிருந்தார்கள். அதை எவ்வளவு காலத்திற்கு காப்பாற்றி இருந்தார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது சர்வதேசம் சார்ந்து அவர்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு சமகாலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவை ஒரு வினைத்திறனான விளைவை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. காரணம், சமகாலத்தில் எங்களுடன் வாழ்ந்த ஒரு உறவின் இழப்பு, எங்களுடன் வாழ்ந்த ஒரு நபரை நாங்கள் இழந்து விட்டோம். அவருக்கான இறப்பு சடங்குகளை நாங்கள் எங்கள் கண்முன்னே செல்கின்றோம். அவர்களுடைய அவ்வளவு மதம் சார்ந்த மரியாதைகளுடனும் உறவினர்கள் சுற்றி சூழ நின்று அந்த குறித்த சடலத்தை நாங்கள் சரியான முறையில் அடக்கம் செய்வதற்கு எடுத்து செல்கின்ற பொழுதே அந்த நபருடைய இழப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த நபருடைய இழப்பை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் எங்களுடன் வாழ்ந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா, அல்லது இறந்து விட்டார்களா, அல்லது யாராவது கொன்று விட்டார்களா, என்ன ஆனது, நாங்கள் அவர்களுக்கு மதம் சார்ந்த அவர்களுக்குரிய மரியாதைகளை செய்ய வேண்டுமா, அல்லது அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா என்ற கேள்விகளுக்கான பதில்களைத்தான் இந்த வடக்கு கிழக்கு மக்களின் குரலாக இருக்கின்றது.
உண்மையில் வடக்கு கிழக்கில் இருந்து நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தமிழ் பிரதேசத்தில் அவர்களுடன் உரையாடுகின்ற பொழுது சிலர் உணர்வுகளை புரிந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சில பல்கலைக்கழக மாணவர்கள் கூட வடக்கு கிழக்கு மக்களில் எந்த இடத்திலும் அது ஒரு விவாத போட்டியாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு இடமாக இருக்கட்டும், ஏன் இந்த வடக்கு கிழக்கு பிரச்சனையை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஏன் இந்த போராட்டத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ற பல கேள்விகளை நாங்கள் பல இடங்களில் சந்தித்திருக்கின்றோம். அதுவும் ஒரு விவாத களங்களாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு போட்டி சூழலாக இருக்கட்டும், நாங்கள் கதைக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருகின்ற பொழுது இந்த கருத்து இல்லாமல் எந்த ஒரு மாணவர்களும் நகர்ந்திருக்க மாட்டார்கள். சாதாரணமாக நாங்கள் ஒரு வணக்கத்தை கூறுகின்ற பொழுது கூட அவர்களுக்கான வணக்கத்தை முன்வைத்து தான் ஆரம்பிப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது ஏனைய பிரதேசங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கின்றன, ஏன் அந்த விடயத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்று. இத்தனை வருடங்கள் கடந்து விட்டது, நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரலாம் தானே என்று கூட கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இத்தனை வருடங்கள் கடந்து விட்டது, இத்தனை அரசியல் அமைப்புகள் மாற்றம் பெற்றுவிட்டது, எத்தனையோ சட்டத்திட்டங்கள் மாறி இருக்கின்றது, அரசியல் அமைப்புகள் மாறி இருக்கிறது, ஆனால் அதற்கான தீர்வுகள் இன்னும் எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது சந்ததி கடந்தும் நாங்கள் அதை கடத்தி கொண்டுதான் இருப்போமே தவிர அதிலிருந்து வெளியில் வருவதற்கான தன்மை என்பதை எதிர்பார்க்கவே முடியாது. இப்படி இருக்கின்ற பொழுது தீர்வை பெற்றுத்தராத அரசியல் அமைப்பை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கின்ற மக்களை மட்டுமே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு துயரகரமான விடயமாக இருக்கிறது. இதுவே ஒரு வகையான மனித உரிமை மீறலாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் இழக்கப்பட்ட மனித உரிமைகளை நிலைநாட்டுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய மனித உரிமைகள் என்று சாதாரணமாக பாலியல் சார்ந்தோ அல்லது மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ இற்றை வரைக்கும் எங்களுடைய நாட்டில் பல பிரச்சனைகள் பல மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் அதற்கான நியாயங்களை காட்டிலும் இழந்த எங்களுடைய மனித உரிமைகளுக்கு தீர்வு தாருங்கள் என்பதுதான் இந்த தமிழ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய, குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் இன்றைய சர்வதேச மனித உரிமை தினத்தில் இழந்த எங்களுடைய உரிமைக்கான கோரிக்கைகள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். இல்லையா ஹரிஹரன்? நிச்சயமாக மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஹரிஹரன் மற்றும் ஹாத்தியானி ராஜேஷ் கண்ணா. நன்றி நேயர்களே.